සුසිනිඳු වීට් ෆ්ලවර් මුසුවී ඩෝ එක තුනී වී හැදෙන ලොව ප්‍රියතම පෑන් පීට්සා පිටින් රන්වන් පැහැයට හරිම ක්‍රන්චි ඇතුලෙන් හරිම සොෆ්ට් Pizza Hut. தனியார் பஸ் உரிமையாளர்களின் பணி பகிஷ்கரிப்பினால் தாம் பாரிய அளவிலான சிரமங்கள் எதனையும் எதிர்நோக்கவில்லை என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் ஆராய்வதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் பல பகுதிகளுக்கு சென்றது. அகில இலங்கை தனியார் உரிமையாளர்கள் சம்மேளனம் நேற்று நள்ளிரவு முதல் பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்தது. இந்த பணி பகிஷ்கரிப்பில் அகில இலங்கை தனியார் உரிமையாளர்கள் சம்மேளனம், தென்மாகாண தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம், வடமேல் மாகாண தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் ஆகியன இணைந்து கொண்டுள்ளன. தேசிய கொள்கைக்கமைய கிடைக்க வேண்டிய 10% பஸ் கட்டண அதிகரிப்பை வழங்குமாறு வலியுறுத்தி இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுகின்றது. எனினும் பல தனியார் பஸ் உரிமையாளர்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பில் கலந்து கொள்ளவில்லை. இன்று காலை கொழும்பு நகரில் தனியார் பஸ்கள் சேவையில் ஈடுபட்ட காட்சிகளை எம்மால் அவதானிக்க முடிந்தது. மாத்தறை நகரில் தனியார் பஸ்கள் வழமை போன்று சேவையில் ஈடுபட்டதை எம்மால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. களுத்துறை பகுதியிலும் பஸ் போக்குவரத்து வழமை போன்று இடம்பெற்றது. ஹம்பந்தோட்டை நகரிலும் தனியார் பஸ் போக்குவரத்து வழமை போன்று இடம்பெற்ற காட்சிகளை அவதானிக்க முடிந்தது. ஹட்டன் நகரிலும் வழமை போன்று பஸ்கள் சேவையில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார்.